இனி அடுத்தடுத்த வேலை பாக்கி இருக்கு. அந்த 2 எக்ஸ்ட்ரா லக்கேஜையும் வீட்டை விட்டு வெளியில தூக்கி போட்டுட்டா என்ன மொத்தமா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். லக்கேஜா? யாரியா? வெறும் லக்கேஜ் இல்லல்ல, வேண்டாத லக்கேஜ். அந்த வீராவையும் நொசக்கியும் தான் சொல்லுவேன். என்னோட விருப்பத்தையும் மீறி வந்து என் வீட்டிலே குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள துரத்தி விட்டுற வேண்டாமா? அசைன்மெண்ட வேதா கையில தான் கொடுத்திருக்கேன். என்ன வேதா? அவனுங்க ஆளும் மூஞ்சியும். அவளை துரத்த என்ன செய்யணும் சொல்லுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வேதா? என்னோட பாண்டியக்கா என்ன ஆசைப்பட்டா தெரியுமா? சொல்லுங்க. என் மக முத்து பாண்டிக்கு உன்னையதான் கட்டி வைக்கணும்னு அக்கா ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. என்கிட்ட கூட அம்மா பல தடவை சொல்லிருக்கு. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப என்ன கெட்டு போச்சு? நீ ஒத்தனை லவ் பண்ண, கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப அத்து விட்டுட்ட. நீ நினைச்ச டைவர்ஸ் உனக்கு கிடைச்சாச்சு. இப்ப நீ தனி மனுஷி தானே. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன ஆயிடும் உனக்கு? அதுல ஒண்ணும் தப்பில்லையே. என்ன சொல்றீங்க? வேதா, ஆம்பளைங்க மட்டும் டைவர்ஸ் பண்ணிடுவானுங்க, உடனே ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதை ஒண்ணும் பெருசா பார்க்க மாட்டாங்க. உலகம் பொம்பளைங்க மட்டும் செய்யக்கூடாது. அப்படியே நடக்கிற காரியத்தை பேசுங்க மாமா. ஏமா என் மக முத்துப்பாண்டிய உனக்கு பிடிக்கலையான்னு? ஐயா, சின்னையா அந்த எசக்கி கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா தானே இருக்காரு. அவன் சந்தோஷம் யாருக்கு வேணும்ல? நான் சந்தோஷமா இல்லையே. டெய்லி அவங்க 2 பேரையும் பார்க்க பார்க்க என் வயிறு எரியுது. என்ன சொல்ல வரீங்க? சிம்பிள் விஷயம் மருமகளே. எனக்கு நீ மருமகளா வந்தா எனக்கு ஓகே தான். சொல்ல போனா அதுதான் நியாயமும் கூட. நடக்கிறதா பேசுங்க மாமா. உங்க மவன் அந்த எசக்கிய தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காப்ல. அதனால என்ன? அவன் தலையில தூக்கி வச்சிருக்கானா, இவளுக்கும் தலைய இருக்கு தூக்கி வச்சிருக்கான். இவ தலைய வெட்டி விட்டா. முத்துப்பாண்டிய ஓ மேல காதல்ல விழ வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு சாதாரண காரியம். அவனுக்கு ஓ மேல லவ்ஸ் வந்துருச்சுன்னு வையி, அந்த நொசக்கிய படின்னு அவனே வீட்டை விட்டு துரத்திடுவான். அந்த நொசக்கி போனதுக்கு பிறகு கேள்வி கேட்கறதுக்கே வீட்டுல ஆளே இல்லையே. பாண்டிக்கும் உனக்கு நல்ல தடபுடலா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? என்ன சொல்லுத? திரும்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்ப. என் மகனோட ரூம்ல போதை பொருள் வச்சு அவனையே போலீஸ்ல மாட்டி விட்ட துரோகினி. என் கையால உனக்கு எத்தனை தடவை சாப்பாடு போட்டிருப்பேன். இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம கொஞ்சம்னு இந்த கையால எம்பிட்டு காசு அள்ளி கொடுத்திருப்பேன். உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் நன்றி விசுவாசம் இருக்கா? என் மகனையே பழி வாங்கிட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன். அம்மா, நான் ஏதோ தெரியாம. வாய மூடுன. இது என்ன தெரியாம செய்யற தப்பா? பாவி பாவி படுபாவி. உன்னை இந்த வீட்டு வேலைக்கார மாதிரியா பார்த்தேன். கூட பொறுக்காத அண்ணன் மாதிரி இல்ல நினைச்சேன். ஒவ்வொரு வாட்டியும் நீ சாப்பிடாம வந்து நிக்கும் போதெல்லாம் பசி ஆத்தனமேனு உனக்காக தினம் தினம் எம்பட்டு சாப்பாடு நான் எடுத்து வச்சிருப்பேன். அந்த நன்றி எல்லாம் கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்கா? அத்தை, இவரு நன்றி கெட்ட ஜென்மம் அத்தை. இவருக்கு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுத்தா கூட மொத்த குடும்பத்துக்கும் பாவம் தான் பிடிக்கும். தைரியத்தை பாத்தியா அத்தை? நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு தைரியமா வர்றத பாத்தியா? யோ சனியா, மரியாதையா அப்படியே ஓடி போயிரு. ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நீ உறங்கினதுக்கு அப்புறம் தலையில உன் கல்லு தூக்கி போட்டுருவேன். இல்ல போதை பொருள் விக்கிற பயல, நாள் என் கையில நீ தனியா சிக்குவல. உன்னைய நான் விழுத்து விடல. என் பேர் வீரலட்சுமி இல்லல. என் கண்ணு முன்னாடியே நீ நிக்க கூடாது. இனிமே வாழ்க்கை முழுக்க என் முகத்திலேயே நீ முழிக்க கூடாது. மரியாதையா போயிடு, இல்லனா விளக்க மாத்தி எடுத்து உன்னை விரட்ட வேண்டியிருக்கும். ஏய், என்னடியே என்னவோ ஆளாளுக்கு ஆட்டம் போடுதிய? இவன் ஒன்னும் தானா வரல.
நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன செய்வீங்க? உங்களுக்கு எப்படியோ, ஆனா எனக்கு இவன் ரொம்ப விசுவாசமான வேலைக்காரன். இவனை விட்டுட்டு ஒரு நாளும் நான் இருக்க முடியாது. இனிமே இவன் இங்கதான் இருப்பான், வருவான், போவான். நீங்க இங்க இருக்க முடிஞ்சா தாராளமா இருங்க, இல்லையா எல்லாரும் மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. ஆனா சனிய வர்றது போறதெல்லாம் ஆறாலையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி துரோகி பொறுக்கி நான் இருக்க வீட்ல நம்ம என்னத்துக்குமா இருக்கணும்? நீ வாமா, நம்ம தனியா போயிடலாம். ஏலே, நாம எதுக்குலே போகணும்? அதுக்காக இந்த மூஞ்சில நம்ம முழிச்சிட்டே இருக்கணுமா அத்தை? எல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. சனி என்ன, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இனிமே என் கையால உனக்கு ஒரு வாய் தண்ணி கூட தரமாட்டேன். அம்பிடுதான். வாங்க. ஐயா, என்னங்க ஐயா இது? அம்மா சாமி வந்த மாதிரி ஆடுறாங்க. ஆமா, அவ சாமி வந்த மாதிரி தான் ஆடுவா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ பெத்த மகனை போல்ஸ்ல மாட்டி விட்டவன் நீ. கோவம் வராம இருக்குமா? ஜெயில் சோத்தை தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சுங்க ஐயா. அம்மா கையால சாப்பிடலான்னு வந்த, இப்ப பச்சை தண்ணி கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. இல்லே, பாக்கியத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சது அம்பிட்டுதானா? இல்லே, அவளுக்கு இரக்கமான மனசுலே ஒன்னேன்னு இல்ல, ஆரையுமே அவ பட்டினி கிடக்க விட மாட்டா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். உள்ளார ஏதோ சத்தம் கேக்குது பாத்தியா? உனக்குதான் அங்க சூப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு.